ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2KPNK குட்டீஸ். இன்றைக்கி வந்து எங்கள் கேட்ரிங் சர்வீஸில் நைட்டு சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. அப்பா எங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒயிட் ரைஸு, மல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்லாம் ஒரு டேபிளில். ஒயிட் ரைஸு, ரசம், தயிர் ஒரு டேபிளு. இந்த சட்னி எல்லாம் ஊற்றிக்கிறதுக்கு ஒரு டேபிள், பிரியாணி ரைத்தாலாம் ஒரு டேபிள், கோபி 65, அப்புறம் ஜாமுன்னு, அப்புறம் தோசை ஒரு டேபிளில். அப்புறம் தோசை வந்து நடந்து கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் மாற்ற நான் வாங்கிக்கிட்டாங்க. தோசை லைவ், தோசை பணியாரம் லைவு அப்போ ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. மசால் தோசை கொஞ்ச நேரத்துலேயே கும்பலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இட்லி குண்டான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதை திறந்து பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா திருப்பி திறந்து பார்க்குறேன்னு திறந்து பார்த்தாங்க. ஃபுல்லாக திறந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஓரத்தில் நல்லா பட்டனாட்டம் இருந்துச்சு ஓரத்தில். அப்புறம் இங்கிட்டு வந்து தோசை லைவ் ஊற்றிட்டு இருந்தாங்க. அங்கிட்டு போயிட்டு பொடி தோசை, ஆனியன் தோசை, காலிஃப்ளவர் தோசை, மசாலா தோசைன்னு நிறைய தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் பொடி தோசை. இது குழிப்பணியாரம் ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பட்டன் மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக எவ்வளோ பெரிய அடுப்பு பாருங்கள். அப்புறம் இதுதான் நான் வடை சட்டியை கவுத்து வச்சு அந்த உருண்டையை எடுத்து தேய்ச்சி விட்டு அது மேலே போடுவாங்க. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும். அப்புறம் ஒருத்தவங்க தேங்காய்லாம் துருவிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா எல்லாத்தையும் போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அங்கிட்டு போய் நான் அப்போ சாட்டுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். என் தம்பியோடு சேர்ந்து விளையாண்டுட்டு. இட்லி தட்டை பாருங்கள் எப்படி ஸ்கொயராக இருக்குன்னு. அதில் ஒரு அண்ணன் இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஒரு இதில் 9 தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கிட்ட என்னமோ பச்சை மிளகாவையும் வரமிளகாவையும் வறுத்து வச்சுருந்தாங்க. எங்கிட்ட என்னடா டபுள் பாயிலிங் மெத்தட் மாதிரி இருக்குது பார்த்தா ஃபில்ட்ரு காஃபிக்காக பாலை டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கிட்ட வந்து பார்த்தா எல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஃபில்ட்ரு காஃபி, ஐஸ்கிரீம், இதுதான் ஃபில்ட்ரு காஃபி மிஷின் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் இது என்னன்னே தெரியல. நான் இதுவரை ஐஸ்கிரீம் இப்படி வச்சு பார்த்ததே இல்லை. அப்புறம் அப்படி வச்சு அதை திறந்து ஐஸ்கிரீமை பார்த்துட்டு எங்கிட்ட வந்து பீடா வச்சிட்ருந்தாங்க. அதில் கொஞ்சோண்டு முட்டாயி, அப்புறம் அது பேர் என்ன எதுப்பா? குல்கந்து, ரோஸ் குல்கந்து செஞ்சு அதையும் வச்சிட்ருந்தாங்க. அப்புறம் எங்கள் மெனு வந்து பார்த்தா ஸ்வீட், ஜாமுனு, இட்லி, தோசை, காபி மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா, ஏதோ ஒரு மசாலா அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் அம்மா வீடியோ எடுத்ததை பார்த்தேன். அப்புறம் ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்கிட்டலாம் பார்த்தோன்னா அப்புறமா கூட்டம் வந்து திருப்பி இங்கிட்டு வந்து பார்த்தா நான் எப்படி போடுறாங்க பாருங்கள். கையை சுற்றிட்டு வடை சட்டி அந்த வடை சட்டி சூடேறிச்சு போல் இப்போ தான் போடுறாங்க. அது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதெல்லாம் கட் பண்ணி தான் இங்கே கவுண்டரில் வச்சாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தாங்க. நான் ஒரு வீடியோ கூட எடுக்கலை. எங்கள் அம்மா வீடியோ எடுத்துகிட்டு அங்கேயே எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாட்டில் ஃபஸ்ட்டு அந்த டேபிளில் வச்சுருந்தாங்க. எல்லாம் பாட்டில் வந்து இங்கே கேட்குறதுனால பாட்டில் எடுத்து இங்கே வச்சு தட்டியும் பாட்டிலையும் ஒரே இடத்துலையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சாப்பாடை வாங்கிட்டு போய் உக்காந்து சாப்பிட்லான்ட்டு நானும் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டேன். எதை விட்றது எதை வாங்குறதுனே தெரில. இட்லி கூட பார்த்தா அதை வாங்கணும் போலே இருந்துச்சு. இட்லியை வாங்கிட்டு குழிப்பணியாரத்தையும் தோசையும் நான் ஒன்று கூட வாங்கலை. நானும் என் தம்பி ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ட்ரை ஜாமுன்னெல்லாம் விடவே இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா அங்கிட்டு போய் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போகிறதுக்குள்ளேயே எங்கள் அம்மா இங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் மாமாவும் எங்கள் டேடியும் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 65 போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அந்த பெட்டியில் 65 எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க.
அப்புறம் சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏப்ரானே கழட்டி அதை வச்சே துணியாக ரெடி பண்ணி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய குக்கு இங்கே தான் இருந்தாங்க. பாருங்கள், டேபிளை தள்ளிட்டு வந்துட்டாங்க. எங்கள் டேடியும் சேர்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவைன்னா கான்டாக்ட். பாய்.